அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு மே மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மே மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது வருடாந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி என்கிறது இந்த மே மாதம் நிகழ இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் இதுவரைக்கு ரிஷப மனையிலிருந்து எங்கே போகிறார்? இப்போ மிதுன மனைக்கு பெயர்ச்சியாகிறார். எப்போ? 14/5/2025. அதே போல் ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சியும் நடக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மே மாதம் 19/5/2025 அன்று ராகு பகவான் இதுவரை மீன மனையிலிருந்து இப்போ கும்பமனைக்கும், கேது பகவான் இதுவரை கன்னி மனையிலிருந்து சிம்ம மனைக்கும் பெயர்ச்சியாகிறது. அதே போல் சூரிய பகவான் எங்கே மேசத்தில் உச்ச பலத்தோடு இருக்கிறார் அல்லவா, அவர் 14ஆம் தேதி அன்று ரிஷப மனைக்கு பெயர்ச்சியாகிறது. செவ்வாய் பகவான் கடகமனையில் நீச்சமாக வீற்றிருக்க, சுக்கிர பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்க, புதன் பகவான் மீன மனையிலிருந்து மேசத்துக்கு பெயர்ச்சியாகிறது. எப்போ? வருகின்ற 7/5/2025. சனி பகவான் மீன மனையில் இருந்து இந்த மாதம் பலனை கொடுக்க போகிறது. இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதத்தினுடைய தெய்வ வழிபாடு என்ன என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனராசி அன்பர்களே, இந்த மே மாதம் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான குரு பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ ராசிநாதன் 3ல் மறைவு ஸ்தானத்தில் இருந்தார். இப்போது இதே மே மாதம் 14ஆம் தேதி 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் அமர்கிறது. உங்கள் ராசியில் இப்போ சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அதாவது 7.5 சனியில் இப்போ ஜென்ம சனியாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். கூட சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். சுக்கிரனுங்கிறது யார்? உங்களுக்கு 8க்குரியவன், அட்டமாதிபதியாகவும் வேலை செய்வார். சனி விரையாதிபதியாகவும் வேலை செய்வார். அப்போ 8, 12ஆம் அதிபதிகள் இணைவு பெற்று இந்த மாதம் இருக்கிறது. அப்போ ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை, அதாவது எதிர்மறை எண்ணங்களை உங்களுக்கு கொடுக்கும். சனி என்கிறது உங்களுக்கு விரையாதிபதி, லாபத்தை கொடுக்கக்கூடியவன். அப்போது பாசிட்டிவ் எண்ணங்களை மட்டும் விதைக்கணும். நெகட்டிவ்குள்ளே போனீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். மனம் என்கின்ற தன்மை ஏதாவது ஒரு குழப்ப தன்மை இருக்கும். எந்த ஒரு டிசிஷன், இந்த மீனராசி என்பர்கள் எந்த ஒரு புதுசாக இதை செய்யணும்னா கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். எடுத்தோம் கவுத்தோன்னு நிச்சயமாக செய்யக்கூடாது. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வீடியோவில் அதை சொல்கிறேன். இந்த ஜென்ம சனி எல்லாரையும் பாதிக்குமானா நிச்சயமாக இல்லை. சந்திரனை உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். சந்திரனோட ஒரு ராகு உங்கள் ஜாதகத்தில் உட்கார்ந்துருக்கு, அல்லது சந்திரனோட சனி செவ்வாய் ராகு இந்த ஒட்டுமொத்த பாவ கிரகங்களின் தாக்குதல் இருக்குது, அல்லது அமாவாசை சந்திரனாக இருக்கார் அப்படின்னா ஒளி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நிச்சயமாக ஒரு பாதிப்புங்கிறது உண்டு. அதே ஒரு குருவோடு இருக்கார் அப்படின்னா பெரிய பாதிப்பு ஒன்றும் உங்களுக்கு ஏற்படுத்த போவது இல்லை. ஆனால் ஜென்ம சனி என்கிறது என்ன? உங்கள் ராசியின் மேலே சனி அமரப்போகிறார். அப்போ ராசி சந்திரன், சந்திரன் என்கின்ற ஒளியோட அதன் மேலே இருட்டு கிரகம் சனி உட்காரும் போது உங்கள் மனசை இருட்டாக்குது. அப்போ உங்கள் மனசை பாதிக்க செய்கிறது, உங்கள் மனசை குழப்பமடைய செய்கிறது, மனம் தடுமாறக்கூடிய தன்மை, மனம் கன்ஃபியூஷனாக தன்மை. இதுதான் ஜென்மசனி செய்யும். அப்போது மனம் பாதிக்கப்படும் போது நீங்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு குழப்பம், ஒரு தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குல்லவா, அதற்காகத்தான் சொல்கிறேன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள். தனம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தனத்தில் உங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் வரப்போவதில்லை. குடும்பத்துக்கு தேவையான தன வருவாயை தரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம். ஏன்னா மனம் குழப்பமாக இருக்கும்போது பணத்தை எங்கேயாவது கொடுத்தீங்கன்னா வராது.
பணம் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கை தன்மையுடன் தான் இருக்கணும் இந்த மீனராசி என்பர்கள். உறவுகள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அனுசரணையோடு இருக்கணும். கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்தில் சனி செவ்வாய் இந்த 2 பாவ கிரகங்கள் இணைப்பட்டு இருக்கும்போது கொஞ்சம் கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் தரும். அப்போ கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு எதையாவது ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா பின்னாடி யோசிக்க வேண்டிய தன்மைகளை உருவாக்கிறோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஜென்மசனி காலத்தில் மனதை மறைக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டா போதும். எதை பேசணுமோ அதை பேசுங்க. மற்றவர் குடும்ப விஷயத்தில் தலையிடாதீங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லதையே நீங்கள் உபதேசம் செஞ்சாலும் எதையாவது ஒரு குறை சொல்லுவார்கள். அதன் மூலமாக மன வருத்தம். இது நமக்கு தேவையில்லாத விஷயம். தமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் செய்து விட்டாலே போதும். தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வரப்போவது இல்லை. 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் உங்கள் லக்னத்தில் ராசியில் உட்கார்ந்துருக்கார். அப்போ பணத்துக்கு பிரச்சனை இல்லை. பணம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். சுக்கிரனுங்கிறது கையிருப்பு பணக்காரகன் அப்படின்னு சொல்லுவேன். 4ஆம் இடத்தில் இப்போ போய் குரு அமரப்போகிறார். ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்துக்கு போகிறார். நீங்கள் சுகஸ்தானத்துக்கு போகிறீங்க. அப்போ சுகமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது தாய் சார்ந்த விஷயங்கள், அந்த தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த சில கசப்புணர்வுகளை விளக்குவீங்க. தாயை போய் பார்க்குறது, தாயை சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுவது, தாய்க்கு சில நன்மைகளை செய்வது, தாய்க்கு நீங்கள் உபதேசம் செய்வது, தாய்க்கு கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டீர்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. சரி, நான் ஒரு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன் சார், இந்த ஜென்மசனி காலத்தில் வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கலாம். வாங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. வாங்கும்போது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஏன்னா ஏமாற்றி விட்டுரும். உங்களுக்கு மனதை மறைக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்துவிடும். அதை வாங்கிட்டு அதுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு வருத்தப்படுவீங்க, அவ்வளோதான். அப்போ என்ன, ஒரு இடத்த வாங்கினாலோ ஒரு வீட்டை வாங்கினாலோ அல்லது அந்த வீட்டு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட், அந்த இடம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்காங்கிறது ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வாங்கலாம், தப்பு கிடையாது. குழந்தைகள் நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா 5ஆம் அதிபதியாக சந்திரன் வர்றார். அப்போ அந்த சந்திரனை சனி மறைக்கிறதுனால குழந்தை நினைத்து ஒரு வருத்தம் என்பது உங்கள் மனசில் இருக்கும். குழந்தை நல்லா படிக்க மாட்டாங்கிறாங்க, குழந்தை நன்றாக கேட்க மாட்டாங்கிறாங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டாங்கிறாங்க, கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருக்காங்க, கொஞ்சம் டல்லாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தைகளை நினைத்து ஒரு வருத்தம், குழந்தைகளுக்காக உங்கள் மனதை செலவிட்டு கொண்டு குழந்தைகளினுடைய அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி உச்சபலத்தோட வலிமையாக இருக்கார். 6ஆம் அதிபதி வலிமை, எதிரி ஸ்தானம் வலிமையாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். 6ஆம் இடம் என்பது வேலையும் உண்டு. வேலையில் கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷரை கொடுக்கும். வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு இந்த மீனராசி என்பவர்கள் விட்டு விடக்கூடாது. இந்த ஜென்ம சனி காலத்தில், இந்த ஜென்ம சனி நடக்கும்போது அவசரப்பட்டு முடிவுகளை கூடாது. வேலை கோபத்தாலே ஆக்ரோஷத்தோலை வேலை விட்டுட்டு அதுக்கப்புறம் தேடும்போது மனம் சஞ்சலப்படும். அப்படி மாறணும் அப்படின்னு முடிவு எடுத்து விட்டீர்கள் என்றால் இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணும். அக்கறைக்கு கிடப்பச்ச இங்கே ஒரு மாதிரி அழுத்தம் ப்ரெஷர்னா அங்கே வேறு மாதிரி ஒரு அழுத்தம் ப்ரெஷர் இருக்கும். மனம் குழப்பமடையும், மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. இந்த 2.5 வருடங்களுக்கு மனம் சார்ந்த விஷயத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது என்பதை புரிந்து கொண்டு இந்த மீனராசி என்பவர்கள் செயல்படுங்கள். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா? நிச்சயமாக நடக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஜென்மசனி காலகட்டமாக இருந்தாலும் திருமண விஷயத்தில் எந்த பங்கமும் ஏற்படுத்த போவதில்லை. திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அதனால் சந்தோஷம் ஏற்படுத்தும். இந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பு பெறும். அதே சமயத்தில் 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றம் கிடைக்கும், ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு சிலருக்கு இருக்கிற துறையை விட்டு வேறு துறைக்கு மாறக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பது. ஸோ இந்த மாதிரி எது வந்தாலும் நீங்கள்
கவனித்து கொள்ளக்கூடிய துறைகளில் எந்த மாற்றத்தை நீங்கள் சந்தித்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுத்துங்கள். எப்படி இருந்தாலும் எதையாவது ஒன்று வேலையில் ஒரு 2 மணி நேரம் வேலை செய்கிறது 3 மணி நேரம் வேலை செய்வதாக இருக்கும். அதாவது மனம் என்கின்ற தன்மை ஒரு குழப்பத்தன்மையாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சதை திருப்பி பார்ப்பீங்க, நான் சரியாக செஞ்சிட்டானா இல்லையா, இதில் ஏதாவது தவறு இருக்கா இல்லையா, நல்லதாக பண்ணியிருப்பீங்க, ஆனாலும் ஒரு செக்கிங்குள்ளே போவீங்க. ஸோ இந்த மாதிரி மனம் கன்ஃபியூஸ்ங்கிற தன்மை இருக்குமே தவிர மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. நெகட்டிவ் விஷயத்துக்கு மட்டும் போகக்கூடாது. இந்த மீனராசி என்பர்கள் நெகட்டிவ் விஷயம்னா என்ன சார், யாருக்காவது பணம் கொடுத்தா ரிட்டர்ன் ஆகாது, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, மற்றொரு குடும்ப விஷயத்துக்குள்ளே தலையிடக்கூடாது, கடன் விஷயத்தில் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் விஷயத்துக்கு போனீங்கன்னா குழப்பமாக இருக்கும், விடை கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ், உங்கள் மனசு நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறத மனதில் பதிய வைத்து கொண்டு இந்த மீனராசி என்பர்கள் செயல்படுத்துங்கள். மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. இந்த ஜென்மசனின்னா பெருசாக ஒன்றும் பண்ணாது, யாருக்கு பண்ணுங்கிறது நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு யாருக்கெல்லாம் சூரிய திசை அல்லது சூரிய புத்தி அல்லது சுக்கிர புத்தி நடக்கின்றதோ அவர்களுக்கு கொஞ்சம் வலி வேதனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் டிப்ரெஷன், கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும். யாருக்கு? சூரிய புத்தி சுக்கிர புத்தி நடக்கக்கூடிய காலகட்டங்கள். அல்லது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எந்த தசாநாதன் இருந்தாலும் அந்த தசாநாதனோட 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி கூடியிருந்து அல்லது ராகுவோடு சேர்ந்து இருந்து தசை நடத்தும் போது இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மற்றபடி இந்த மாதம் மீனராசி என்பவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கிறது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறார், இப்போ இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், என்ன படிப்பு படிக்கலாம், என்ன படிப்பு படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, என்ன கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இதுவரைக்கும் திருமண தடை, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலம் கன்சல்டேஷன் எடுத்துக்கிறவங்க உங்களுடைய பெயர், உங்களுடைய தற்போது வசிக்கும் இடத்தை வாட்ஸ்அப்பில் குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.